வணக்கம் வியூவர்ஸ். நம்ம வழக்கமாக வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து வீடியோ போடுவோம். இன்றைக்கி சரி ஒரே லொக்கேஷனில் போட்டு போர் அடிக்க வேணான்ட்டு இன்றைக்கி வெளியே வந்து அவுட்டரில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட் எப்படி பண்ணுறது, அந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம். Missing exits, glued to the pavement. Between the lines, I'll keep my gaze straight ahead as the last stop flies by. No more waiting for the gun to fire. No more walking through revolving doors. எங்க சஞ்சய் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. No more walking through revolving doors. I've gone around once, I don't need to go around anymore. Break away, forget your sober case. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறையா ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அதில் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பீட்ரூட் மால்ட் பண்ணும்போதே சுகர் அதிலேயே ஆட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த சுகர் கண்டென்ட் அதிகமாச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நம்ம பீட்ரூட் மால்ட் மட்டும் பண்ணிவிட்டு சுகர் கண்டென்ட் வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக ஆட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இந்த பீட்ரூட் மால்ட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்டு பார்த்தோம்னா, நம்ம பாடியில் வந்து பிளட்டில் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம ஆக்சிஜனை வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாக அதுதான் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் பேக் கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்துகிட்டு வரும். ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து நம்ம பிளட்டில் கம்மியாகிடுச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, நமக்கு வந்து உடம்பே வீக் ஆயிரும். சிலர்லாம் பார்த்தோம்னா சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலையே செய்ய முடியல, ரொம்ப ப்ரீத்திங் ரொம்ப கொஞ்சம் தூரம் நடந்தாலே ப்ரீத்திங்கை ரொம்ப இழுத்து வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி வந்து இந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறது அது ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம பீட்ரூட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து நம்ம பிளட்டில் குறையனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ப்ராப்ளம் வருது. இப்போ வந்து நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம், நமக்கு ஒரு மாதிரி டயர்டாகி தலை சுற்றுற மாதிரியெல்லாம் ஒரு சென்சேஷன் வரும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி இந்த ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சியாக தான் இருக்கும். இந்த ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து அதிகப்பட்டிருக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல்ஸ் மெத்தட் தான். நம்ம வந்து நேச்சுரலாக எப்படி நம்ம ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து அதிகம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சர்ச் பண்ணுறப்போ இந்த பீட்ரூட் மால்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குது. பீட்ரூட் மால்ட் அல்லது பீட்ரூட் ஜூஸை தொடர்ச்சியாக உட்கொள்ளும் பொழுது உடலில் அதிகப்படியான இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த அழுத்த நோயிலிருந்து காக்கின்றது. இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அதிகரிப்பதினால் ஆக்சிஜன் அளவு தங்கு தடையின்றி உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் செலுத்தி உடலை ஆரோக்கியமாக வைக்கின்றது. பீட்ரூட்டில் அதிகப்படியாக உள்ள பீட்லைன் என்ற ஒரு பொருள் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு புற்றுநோயை தடுக்கின்றது. பொட்டாசியம் அதிகரிப்பதால் உடல் சோர்வு, இதயம் படபடப்பு ஆகியவை முற்றிலுமாக நீக்கப்படுகின்றன. கல்லீரலில் நச்சு மற்றும் கொழுப்பு படிவங்களை தடுத்து உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்ள உதவுகின்றது. Cancel the cruise control, switching in the manual. Don't you wanna feel right again? Don't you wanna feel whole? Don't you wanna feel? நேச்சுரலாக எப்படி நம்ம
ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து அதிகம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சர்ச் பண்ணுறப்போ இந்த பீட்ரூட் மால்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குது. பீட்ரூட் மால்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் பீட்ரூட் கொடுக்குறப்போ அவங்க வந்து சில குழந்தைங்களுக்கு இந்த பீட்ரூட் வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த பீட்ரூட் மால்ட் மாதிரி கொடுத்தோம்னா அவங்க வந்து இதை விரும்பி குடிப்பாங்க. Don't you wanna feel